நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருமண முறிவு, அதாவது திருமண முறிவை பற்றி நம்ம பார்க்குறோம். ஏன் இந்த காலகட்டத்தில் திருமண முறிவு ஜாஸ்தி நடக்குது அப்படின்னு ஜோதிட ரீதியாக நம்ம பார்ப்போம். அதாவது திருமண பொருத்தத்துக்கு நட்சத்திர பொருத்தம் அதை மட்டுமே வச்சு நிறையா இடத்துல பார்க்குறதுனால திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகிடுது. நட்சத்திரத்தை பொறுத்ததை பார்க்குறதுக்கு ஜோதிடரே தேவையில்லை, மொபைல்லையே வந்துடுது. 10 பொருத்தம், 10க்கு 12 பொருத்தம், அது மாதிரி பார்க்கணும். அது ஒரு பார்ட். அது இல்லாமல் லக்ன பொருத்தம், ராசி பொருத்தம், தசை, அதாவது என்ன தசை, 10 வருஷத்துக்கு மணமகனோ மணமகள் அவங்க 10 வருஷத்துக்கு எப்படி இருப்பாங்க, குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்காவது எப்படி இருப்பாங்க. இன்னொன்று அஷ்டமச்சனி இல்லாமல் இருக்கணும். அதே அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது ஒரு நல்ல விதமாக இருக்கும். சுப லக்னம், அசுப லக்னம்னு அப்படின்னு இருக்குது. அதாவது சுப லக்னம் கூட அசுப லக்னங்களை பொருத்தப்படாது. பொறுத்துனா சண்டை சச்சரவுகள் அந்த மாதிரியா இருக்கும். சுப லக்னம்னா என்ன, குரு, சுக்கிரன், புதன், சந்திரன், வளர்பிறை சந்திரன், இவருங்களாம் சுபர். அசுபர்னா சனி, செவ்வாய், இவங்கெல்லாம் அசுபர். இந்த லக்னம் கூட சேர்ந்து, அதாவது இதையும் அதையும் மிங்கிள் பண்ணும்போது பிரச்சனைகள் வலுக்கும். இதெல்லாம் நிறைய நுணுக்கங்கள்லாம் இருக்குது. அதாவது திருமண பொருத்தம் பார்க்குறதுல இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நல்ல விதமாக பொருத்துனா திருமண முறிவை நம்ம தடுக்கலாம். பார்ப்போம். துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிறது. தன்னோட நண்பரான புதன் வீட்டில் மிதுனத்தில் இருக்கிறார். சுபராகி கோணஸ்தானத்தில், அதாவது 1, 5, 9ன்னு சொல்லுவாங்க, அந்த திரிகோணஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. இதனால் என்னென்னா தந்தையால் அனுகூலங்கள், தந்தையால் என்னென்ன உதவிகள் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அவர் தந்தை கேட்காமையே உங்களுக்கு செய்யக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வெளிநாடு போகணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த துலாம் ராசி நேயர்கள்லாம் இப்போ வெளிநாடு போகிறதுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி 2ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால குடும்பத்தில் ஒற்றுமைகள் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் இருக்கும். அதே மாதிரி தன பற்றாக்குறை இருந்துட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ தன வரவுகள்லாம் அமோகமாக இருக்கும். 3ஆம் இடத்தை சுக்கிரன் புதன் பார்க்குறதுனால எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி தான். 2 சுபகரங்கள் பார்க்குறாங்க. அதனால் ஏதாவது அரசாங்க தேர்வு ஏதாவது எழுதியிருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வெற்றி. அதே மாதிரி ஏதாவது இன்டர்வியூக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பதில்கள் தான் அமையும். அதே மாதிரி 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 4ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால தாயால் அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி வண்டி வீடு வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுருக்கிறவங்க துலாம் ராசிக்காரங்கள்லாம் இந்த மாதங்கள் கண்டிப்பாக வாங்கக்கூடிய காலகட்டங்கள் இது. துலாம்லேருந்து 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால் குழந்தைகளை நீங்கள் கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போகிறது பெற்றோருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால, ராகு சனி செவ்வாய் தொடர்பு இல்லாமல் குரு வீட்டில் இருக்கிறார். அதனால் என்னென்னா வேலைகளில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். அந்தளவுக்கு பெரிய பிரச்சனைகளை சிறு பிரச்சனைகள் இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. கடன், நோய் எதிரி அதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு குழப்பங்கள், ஒற்றுமை இல்லாத தன்மைகள்லாம் இருக்கும். அப்புறம் கூட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அதெல்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டங்கள் இன்னும் ஒரு மாதம் செவ்வாய் அங்கே மேசத்தில் இருக்கிறாரு. இன்னொரு 30 நாள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி 8ஆம் இடத்துல குரு இருக்கிறது நல்லது. அதாவது திடீர் பண வரவை குரு கொடுப்பார். அதே மாதிரி
வெளி மாநிலங்கள் அரசாங்க அதிகாரிகள்லாம் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்டு இருந்த அரசு அதிகாரிகள் இல்லை ப்ரைவேட்னால யாராக இருந்தாலும் சரி, அதாவது இடமாற்றம் அப்படின்னு கண்டிப்பாக வந்து இடமாற்றம், நீங்கள் கேட்ட இடமாற்றங்கள் வந்து ஒரு பதவி உயர்வோடு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. துலாம் ராசி அதே மாதிரி வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இளைஞர்கள்லாம் இந்த மாதங்கள் கண்டிப்பாக போய் வருவீங்க. அதே மாதிரி பெரியவர்கள் வந்து மோட்ச ஸ்தலங்களுக்கு போய் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பெரியவங்கள்லாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க. நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர், அதை தொடர்பு கொண்டு துல்லியமான பலன்களை பெற்று நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.